How much you miss அம்மா இப்போ? இந்த மாதிரி ஒரு அம்மாவா இருந்தா நல்லா இருக்குமே நான் எங்க அத்தையை பார்த்து நினைப்பேன். நாங்களாம் சம்பாதிக்கிறேன். எங்கள் அம்மா என்னால் ஃபாரின் கூட்டு போக முடியும், அமெரிக்கா, ரஷ்யா எங்கே வேணால் கூட்டு போக முடியும் இப்போ எனக்கு சிச்சுவேஷனில். ஆனால் என்னால் கூட்டு போக முடியாது. இப்போ என் கூட அவங்க இல்லைன்றது வந்து நான் இறந்து போகிற வரைக்குமே அது என் மனசுல இருந்துட்டு தான் இருக்கும். Rednool Dr. Srivarma presents Rednool Digital Thugs. Title sponsor GT Holidays. Pattin Brahmandam Barani Silks RKV Road Erode. Powered by Archie Kodukattai Maavu. Beverage partner Juicy. Snacks partner Chennai Kulfi. Food partner Topi Vappa. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. 10 million subscribers கொண்ட நாகராஜ் and சங்கீதா. ஒரு எவ்ரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட்ஸை படித்து பார்ப்போம். என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வருது நமக்கு, ஸோ அடுத்த வீடியோஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணது அந்த கமெண்ட்ஸ் தான். ட்ரெஸ்ஸிங் பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு சில வீடியோஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சுன்னு கமெண்ட் வந்துச்சு. இப்போ ஒருத்தவங்க வந்து சும்மா ரேண்டமாலாம் ஃபேமிலி பேஸ்டு வீடியோஸ் வந்து பண்ணிட முடியாது. ஸோ எங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம் ஃபேமிலி. ராம்சோனை பிடிக்கும், சதீஷ் தீபா பிடிக்கும், இப்போ கிருஷ்ணன் டைஷ் பிடிக்கும். எப்போ நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இவங்க நான் பார்த்துருக்கேன். நான் மேலே வந்திருக்கேன், நான் அவங்க கூட இருக்கும் போது அதுக்கு மேலே நான் போகணும் அப்படிலாம் நினச்சி நான் வீடியோஸ் போடவும் இல்லை, அப்படி போடுறதும் இல்லை. சண்டை போடும்போது வந்து நான் பேசுகிற பாயிண்ட்டே அவள் கவனிக்க மாட்டான், ஓவர்டேக் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பா. எனக்கு சமயம் சிரிப்பே வந்துடும். நம்ம இதை உட்காந்து ஃபுல்லாக பேசி முடிச்சா 10 நிமிஷம் முடிஞ்சிடும். இறங்கி போக ஆரம்பிச்சிருவா. பேசிட்டல நான் பேசணும்ல, திரும்ப உட்காந்து பேசி கேட்டுட்டு போ. 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV Road Erode. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness, quench the thirst naturally. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். 10 million சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கோவிட் டைமில் ரேண்டமாக ஆரம்பிச்சிங்க, அப்படியே 5 வருஷத்தில் 10 million சப்ஸ்கிரைபர்ஸ். ஹவ் ஹாப்பி ஆர் யூ? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 years ஆகுது. 2022 ஜான் தான் நாங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு சேலரி. ஸோ யூடியூப்பில் இருந்துன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2025 ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக எக்ஸாக்ட் 3 years ஆகிருக்கு. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. இந்த அளவுக்கு வர முடியும்னு நினச்சலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? சும்மா ஸ்டார்ட் பண்ண வீடியோ போட ஆரம்பிப்போம். ஆமாம் ஆமாம். மக்களோட ஆதரவாலையும் ஸோ எங்களோட உழைப்பாலையும் தான் அந்த இது கிடச்சிருக்கு. யோசிச்சு பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் வருவோம் அப்படின்ட்டு? எனக்காச்சு இல்லைங்க, சத்தியமாக அப்படிலாம் நினச்சிலாம் வீடியோ போடல. எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சும்மா ரேண்டமாக தான் ஆரம்பித்தோம். அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர 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 அப்புறம் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் ஒரு சீரியஸான நோட்டில் ஓகே நம்மளை நம்ப இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நம்ம நல்ல நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுலாம் அப்புறம் போட ஆரம்பித்தோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ இப்படி பண்ணலாம், சரி ஓகே யூடியூப்பில் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு எப்போ அந்த தாட்ஸ் வந்துச்சு? எங்கேருந்து வந்தது? ஏன் திடீர்னு ஓகே யூடியூப்குள்ளே இறங்கலாமே அப்படின்ட்டு? அது என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து
ஜாப் போக ஆரம்பிச்சிட்டேன் ரிசப்ஷனிஸ்ட்டாக. அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டதுனால ட்ராப் ஆகிட்டேன். ஓகே. ஸோ அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, குழந்தைய பார்த்துக்கணும், சம்பாதிக்கவும் செய்யணும், வீட்டில் இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த டைமில் யூடியூப் தான் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதில் போயிட்டு அந்த மந்த்லி ஆனால் ஒரு 10,000 ஆச்சும் நான் சம்பாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை கேட்டு எல்லாம் வீடியோஸ் பண்ணிட்டுருந்தேன். அப்புறமா தான் அதுலேருந்து ஒரு ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணப்புறம் தான் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் சொல்லுங்கண்ணா, பிகாஸ் இப்போ எல்லாருமே வந்து இந்த கப்புள் vlogs அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி நீங்கள் சொன்னீங்களே, உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் நான் இங்கே இவ்வளோ மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய காமெண்ட்ஸ் வரும். ஸோ காமெண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஸோ வர பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நீங்கள் வந்து பியூட்டிஃபுல் கப்புளாக இருக்கீங்க, அவ்வளோ தூரம் உங்களை வந்து ஃபேமிலியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி காமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஸோ கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். முக்கியமாக அதுதான் காரணமே சொல்ல போனால். நம்ம போகிற எவ்ரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட்ஸை படித்து பார்ப்போம், என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வருது நமக்கு. ஸோ அடுத்த வீடியோஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது அந்த கமெண்ட்ஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 90% 95% பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருக்குமே. ஸோ ஒவ்வொரு கமெண்ட்ஸை படிக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட்டை போட்டுருப்பாங்க. அவ்வளோ பெருசாக எழுதியிருப்பாங்க. நம்ம ஒரு சின்ன வீடியோ தான் போட்டிருப்போம், பெருசாக எழுதியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். பாசிட்டிவாக தான் மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி 95% பாசிட்டிவாக தான் வரும். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு இல்லையே அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து சும்மா ரேண்டமாலாம் ஃபேமிலி பேஸ்டு வீடியோஸ் வந்து பண்ணிட முடியாது. இப்போ யாருக்கு எந்த விஷயம் அதிகமாக தெரியுமே அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வீடியோ போடுவாங்க. ஸோ எங்களுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம் ஃபேமிலி. ஸோ எங்களுக்கு வந்து பாசமான சரௌண்டிங்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு தான் எங்களுக்கு அதிகமான நாலேஜ் இருக்குது. ஸோ அதனால தான் அதை பேஸ் பண்ணி நாங்கள் போட ஆரம்பித்தோம். அது மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது, பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சது. ஓகே. வென் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அந்த தராஸில் 2 பக்கமும் இருக்கும், கூடவே நெகட்டிவ் வந்து சேர்ந்தே வரும். அது எஸ்பெஷலி வென் கம்ஸ் டு சோஷியல் மீடியா நெகட்டிவிட்டி மட்டும்தான் நிறைய இருக்குது. அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ நெகட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அதிகபட்சமாக வரும் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அது எனக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவள் கார் தான் காலேஜுக்கே போவாள். ஸோ ரிச்சாக வளர்ந்த ஒரு பொண்ணு தான். ஸோ நான் டோட்டலாக வேறு. என்னுடைய ஃபேமிலிக்கு வந்த அப்புறம் தான் அந்த மாதிரி ஐட்டம் மாறுச்சு. டோட்டலாக மாறும்போது தான் அதுக்கேற்ற மாதிரி வர ஆரம்பித்தா. ஸோ இப்போ நான் நல்லா வந்துட்டேன் அப்படின்னும் போது பேக் டு அந்த ஃபஸ்ட்டு எப்படி வந்து அதே மாதிரி லைஃப் வாழ ஆரம்பிக்கிறா. ஸோ ஆனால் அதை பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி அவன் பேசும்போது அவங்களுக்கு புரியல, அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லாரையுமே ஃபீல் பண்ணி நான் வீடியோ பண்ண வச்சிங்களேன், சான்ஸே இல்லை, அதை நம்ம போடவே முடியாது அப்படிலாம். ஸோ மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு இதை பிடிச்சிக்கிறது தான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அதை நான் ஈஸியாக கடந்து போயிடுவேன். அதே மாதிரி தான் அவ்வளோ எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் டு ஆட் ஆன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸில் வந்து என்ன சொல்லணுன்னா, ஒரு சில வீடியோஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சுன்னு கமெண்ட் வந்துச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஸோ இவங்களோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து டவுரி கேட்டு டிமாண்ட் பண்ணுற மாதிரியும், அதுக்கு வந்து அவங்க வந்து பரவாயில்லன்னு சொல்லுவாங்க, தங்கச்சி வந்து எனக்கு போட வேண்டிய நகையை வந்து போடுங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணும்போது கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, என்னடா கிரிஞ்சாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிதன்யா கேஸில் பார்த்தீங்கன்னா டவுரி டிமாண்ட்ஸ் தான், அது உண்மையாலுமே நடக்குது தான். ஸோ அதை தான் நாங்கள் போட்டோம். சில பேருக்கு அது கிரிஞ்சாக தெரியுது, ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது நாங்கள் நிஜமாகவே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ அது வேண்டான்னு சொல்லுங்கள், பாய் சைட்லேருந்து டவுரிஸ் டிமாண்ட் பண்ணாதீங்கன்றது நாங்கள் சொன்னது கரெக்டு தான். சில பேருக்கு அது தப்பாக புரியுது, அவங்க கிரிஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் நான் எடுத்துகிட்டு போவேனே தவிர எங்களுக்கு எது நல்ல விஷயம் தோணுதோ அதை நாங்கள் கண்டிப்பாக போட்டுகிட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபேமிலி பேஸ்ட் வீடியோஸ் போடுறதுல ரொம்ப ஒரு சில பேரில் வந்து நீங்களும் ஒருத்தங்க. அண்ட் ஃபேமிலியாக வந்து நடிக்கிறது அப்படின்னும் ஒரு தனி இது. அஃப்கோர்ஸ் நீங்கள் 2 பேரும் அந்த முயற்சி எடுத்து பண்ணுறீங்க. நடுவில் அம்மாவும் நடிச்சிட்டு இருந்தாங்க, அப்பா, அப்புறம் குட்டீஸ்லாம் நடிக்க வைக்கிறதுலாம் கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை. எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து ஃபேமிலியாக பண்ண ஆரம்பிக்கல. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் பண்ண ஆரம்பித்தேன். எட்டுமே கேட்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால நடிக்க முடியல, ஃப்ரீயாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு போது எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 6 months அப்படி தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ வந்து நான் வீட்டை ஷேர் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒய்ஃபும் சரி அம்மாவும் சரி ஓகே நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்ஸ் ஒரு வீடியோ தான் பண்ணோம் நாங்கள் ஃபேமிலி சேர்ந்து. அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா போன உடனே அதுக்கடுத்தது வைப் கரெக்டாக ஓகே எல்லாரும் வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் அப்படி நாங்கள் ஃபஸ்ட் ஆரம்பித்தோம். அப்படி பசங்களை சும்மா சொல்லி பார்த்தா டக்குன்னு பசங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கஷ்டமாலாம் இல்லை எங்களுக்கு சொல்ல போனால். பாப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாள். பிங்கி வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பா, அப்பா இது இப்படி பண்ணலாமா, அப்பா அதை அடி பண்ணலாமா அப்படி கேட்டு நடிப்பா சூப்பராக. எனக்கு என்னென்னா அவளை கொண்டு போயிடணும்,
பாப்பா நெக்ஸ்ட் ஸ்டால் போயிடணும், நாங்கள் போகிறோமோ இல்லையோ அவர் நெக்ஸ்ட் ஸ்டால் போயிடணும் அப்படின்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக குட்டி இருக்கு. ஆக்ட்ரஸ் இன் மேக்கிங். ஸோ நீங்கள் டு ஆட் ஆன் லைக் நீங்களும் வந்து அஃப்கோர்ஸ் அவர் இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டீஸை நடிக்க வைக்கிறது, அம்மா அப்பாவோட நடிக்கிறது, அதெல்லாம் ஒன்று இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசியா? இல்லை, நான் மேக்ஸிமம் தனியாலாம் வீடியோ எடுக்க மாட்டேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட அவர்தான். சப்போர்ட் தான். அவங்க கான்செப்ட் யோசிச்சு சொல்லுவாங்க. எனக்கு வந்து காமெடி, லவ் அண்ட் தென் சீரியஸான விஷயம், எமோஷனலான விஷயம் எல்லாமே எங்களோட சேனலில் இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து எமோஷனல் பாண்டிங் அதிகம், எனக்கு வந்து காமெடியாக பண்ணணுன்ற ஆசை. ஸோ 2 பேருமே டுகெதர்னஸாக வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுப்பாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டிவ் தான் பண்ணிகிட்ருப்பேனே தவிர நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட எடுத்தது கிடையாது. இது வரைக்குமே எங்கள் டீமில் வேறு எக்ஸ்ட்ரா பர்சனே கிடையாது. எடிட்டிங்க்கோ இல்லை ஸ்கிரிப்ட்க்கோ எல்லாமே கிடையாது. நீங்கள் தான். எல்லாமே நான் மட்டும் தான் பண்ணுறேன். எடிட்டிங், கேமரா, சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி. மியூசிக்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணுறேன். என் ஒய்ஃப் வந்து நடிச்சிருவாங்க, அப்புறம் போய்ட்டு அவங்க நிறைய வேலை இருக்கும், வீட்டு சமைக்கணும், பசங்களை பார்த்து போயிடுவாங்க. உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன், எல்லாமே பண்ணிவிடுவேன். ஸோ இது கஷ்டமாலாம் தெரில, அப்படியே பொறுப்போக்கில் போயிடலாம் அப்படின்னு தான் இருக்குது. கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் காமெண்ட்ஸில் வந்து நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பையன், நம்ம ஃபேமிலி அப்படின்னு தான் வந்து உங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்கள் அம்மாவோட இறப்பு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணாங்க. ஐயோ நம்மளோட அம்மா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. இப்போது அம்மா இல்லை அப்படின்னு இருக்கும்போது உங்களோட நியூ வெஞ்சர்ஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களோட வீடியோஸில் புது கார் வாங்கியிருக்கீங்க, எல்லாமே அடுத்தடுத்த படிகள் போயிட்டு இருக்கும்போது ஹவு மச் யூ மிஸ் அம்மா இப்போது? அது ஒவ்வொரு இடத்துலையுமே நான் வந்து அம்மா மிஸ் பண்ணுவேன். இன்றைக்கி காலைல கிளம்பும்போது கூட நான் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு பேக் பண்ணி அப்பாட்ட கொடுத்துட்டு தான் வரேன். வேறு ஆப்ஷனே இல்லை. நான் போய் திரும்ப பிக்கப் பண்ணணும், போய் பிக்கப் பண்ணணும். ஆனால் இதுவே எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நான் அதை பற்றி ஃபீல் பண்ணவே தேவையில்லை. அம்மா சாப்பாடு கொடுத்துருவாங்க, அவங்க பிக்கப் பண்ணிவிடுவாங்க, கூப்பிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் கேரே பண்ணிக்க வேண்டாம். அந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா, அந்த 2022, 2023 பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசாக பசங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அம்மாவே ஃபுல்லாத்தையுமே பார்த்துருவாங்க. எங்களுக்கு சாப்பாடு டைம் கரெக்டாக வந்து இறங்கிடும். நைட்டு தூங்கும்போது சாப்பாடு கரெக்டாக கொடுத்துருவாங்க. எங்கள் ஒர்க்கின் அது எஞ்சுக்கிறது, ஸ்கிரிப்ட் எடுத்து, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, போடுறது, இப்படி தான் போயிடுச்சு. பசங்க ஃபுல்லாக அம்மா பார்த்துட்டுட்டாங்க. இப்போது அம்மா இல்லைன்ற பட்சத்தில் நாங்களே ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு, இதுக்கு நடுவில் வீடியோவும் எடுத்துக்கிட்டு, அவங்க போய் டெய்லி பிக்கப் பண்ணுறது, கூப்பிட்டு வரது எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். இப்போ தான் பண்ணுறோமா. ஸோ ஒவ்வொருத்தையுமே நான் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னென்னா சம்பாதிக்காமல் ஒரு டைமில் அம்மா இருந்துட்டாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருந்துட்டாங்க. நாங்களாம் சம்பாதிக்கிறேன். எங்கள் அம்மா என்னால் ஃபாரின் கூட்டு போக முடியும், அமெரிக்கா, ரஷ்யா எங்கே வேணால் கூட்டு போக முடியும் இப்போ எனக்கு சுச்சுவேஷனில். ஆனால் என்னால் கூட்டு போக முடியாது. இப்போ என் கூட அவங்க இல்லைன்றது வந்து மறக்கவே முடியல. அப்பா வந்து என்ன தான் இருந்தாலும் அவர் வெளில வர பர்சன் கிடையாது, வீட்டில் இருக்க பர்சன் தான். அவர் அப்படியே இருந்த பர்சன்னு நம்மளால் அவரை மாற்றவே முடியாது, அது இயற்கையாக முடிஞ்சிச்சு. ஆனால் அம்மா வந்து என்னுடைய வைப்பில் கரெக்டாக இருப்பாங்க. கோவா கூட்டா கோவா வந்தாங்க, எங்கே வந்தாலும் என் கூட ஜாலியாக இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க இல்லைன்றது வந்து நான் இறந்து போகிற வரைக்குமே அது என் மனசில் இருந்துட்டு தான் இருக்கும், எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இல்லைன்ற விஷயம். புரியுது. உங்களுக்கு வந்து நான் இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கேட்குறேன், அம்மாவா இல்லை அத்தையாவா? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து எங்கள் அம்மா என்னவா எனக்கு இருக்கணுமோ அப்படியே எங்கள் அத்தை வந்து இருந்திருக்காங்க. பிகாஸ் என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி, 2 ப்ரெக்னன்சி ஜேர்னியுமே அவங்க தான் என்னை கூட வந்து ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. என்கிட்ட ஜாலியாக பேசுவாங்க. இப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு ஜாலியாக பேச தெரியாது. கொஞ்சம் எனக்கு வேணுன்றதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்களே தவிர அவங்களுக்கு ஜாலியாக பேச முடியாது. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு அம்மாவாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நான் எங்கள் அத்தையை பார்த்து நினைப்பேன். கண்டிப்பாக. இப்போது யுவர் ஜேர்னி இஸ் வெரி லாங். நீங்கள் லவ் பண்ண காலத்துலேருந்து இப்படி முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து நிறையவே தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு இருக்கும்போது ஒன் திங் லைக் என்னன்னு சொல்கிறது, இவர்கிட்ட வந்து இது இப்போவுமே பிடிக்காது, அவங்கக்கிட்டேயுமே இது பிடிக்கவே பிடிக்காது, மாற்றிக்கவே இல்லை இவ்வளோ வருஷம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? சங்கீதா கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது வந்து நான் பேசுகிற பாயிண்ட்டே அவள் கவனிக்க மாட்டான், ஓவர்டேக் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பா. எனக்கு சமயம் சிரிப்பே வந்துடும். நான் எவ்வளோ பாயிண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன், அதை காலில் வாங்குறடி எங்கே நீ பேசிட்டு இருக்க எதிர் வந்துடுமா அப்படின்னு தோணும். அதை மட்டும் நான் பேச வரத கவனிச்சிட்டானா இவ்வளோ வருஷம் ஆச்சு, அதை மாற்றிக்கவே இல்லையா நீங்கள்? மாறவும் மாட்டேன்றீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. என் பக்கத்தில் ஏதாவது ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா அதை காதில் வாங்கிக்காமல் அவங்க மட்டும் பேசிகிட்டே இருந்தால் என்னால் எப்படிங்க பொறுத்துக்க முடியும்? இருங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் காதில் வாங்குங்கன்னா நோ நெவர். இன்னொரு விஷயம் கூட இருக்குது. ஆக்சுவலாக காரில் உட்காந்துட்டு இருப்போம், சண்டை வந்துடும், பேசி முடிச்சிடுவா. ஃபுல்லாக நம்ம இதை உட்காந்து ஃபுல்லாக பேசி முடிச்சா 10 நிமிஷம் முடிஞ்சிடும். இறங்கி போக ஆரம்பிச்சிருவா. பேசிட்டல நான் பேசணும்ல, திரும்ப உட்காந்து பேசி கேட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆக்சுவலி வீட்டில் டாம் அண்ட் ஜெரி தானா 2 பேரும்? இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை, அவ்வளோ ரொம்ப ரேர் தான். ஆமாம், எங்கள் சண்டையை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சேனல் பேஸாக தான் இருக்குமே. இந்த வீடியோஸ் பண்ணலாம், அந்த வீடியோஸ் பண்ணலாம், ஏன் சொல்லி கேட்க மாட்டேற, இது நல்லா போகும், இதுதான் வந்து பர்சனல் சண்டை நாங்கள் இன்னும் போட்டதே இல்லை. அது ரொம்ப நாள் ஆச்சு அது சண்டை போட்டு. கடைசியாக எப்போ போட்டிருக்கீங்க? அவங்களும் யோசிக்கிறாங்க. பர்சனலாக இருக்காது சண்டை, மேக்ஸிமம் பர்சனலாக இருக்காது. ஓகே. இப்போது வந்து த கோ டு கப்பல் அப்படின்ற நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து நிறைய கப்பல் விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா சோஷியல் மீடியாவில்? ரொம்ப பிடிச்ச
ஒரு கப்பல்னா யாருன்னு சொல்லுவீங்க? அப்படி நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு ராம் சோனு பிடிக்கும், சதீஷ் தீபா பிடிக்கும், அப்புறம் இப்போ கிருஷ்ணன் டைஷ் பிடிக்கும். இது நிறைய பேர் இருக்காங்க. சடனாக எனக்கு இவங்க தான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி அதான் உங்களோட ஃபேவரேட்ஸ்லேயே அவ்வளோ தூரம் இருக்கும்போது இட் இஸ் அ வெரி காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படின்றது தான் இருக்குது. இப்போது அஃப்கோர்ஸ் 10 million சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு வந்தாலுமே யூஆர் ப்ரோன் டு ரன், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அத்தனை கப்புள்ஸும் வந்துட்டாங்க, யூடியூப்பில் அத்தனை பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன பிளான் வச்சுட்ருக்கீங்க? இதை நான் சொல்ல நினச்சேன். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது நான் சொன்ன எல்லாருமே வந்து நான் ஃபோனில் பார்த்துருக்கேன். எப்போனா நான் சேனல் ஆரம்பத்துக்கு முன்னாடியிலேருந்தே இவங்க நான் பார்த்துருக்கேன், எல்லாருமே நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் மேலே வந்திருக்கேன், நான் அவங்க கூட இருக்கும் போது அது எனக்கு ஓகே தான். இதுக்கு மேலே நான் போகணும் அப்படிலாம் நினச்சி நான் வீடியோஸ் போடவும் இல்லை, அப்படி போகிறதும் இல்லை. எனக்கு என்ன வரும், என்னால் என்ன பண்ண முடியும், அதில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும்னு நான் நினைப்பேன். அவன் மட்டும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணணும், இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்கிட்ட கிட்டே பேசுவாள். இன்னும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லுவாள். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், அப்படியே லைஃப் ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து ஆரம்பித்து போயிட்டுருக்கீங்க. ஏதான ஒரு செட் கோல்னு வச்சுருப்பீங்களா இந்த சேனல், இது கடைசி ஒரு இலக்கில் இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? எனக்கு வந்து மூவி மேக் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஸோ அதுக்கான நான் கிளாஸ்லாம் கூட படிச்சுன்னு தான் இருக்கேன். ஒரு மூவி பண்ணணும், 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் கூட இருக்குது, 2-3 பேசிட்டு தான் இருக்கேன். அதுக்கான நேரம்லாம் கடந்து கரெக்டாக வரும்போது ஒரு டேரக்டராக பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ டேரக்டராக பண்ணும்போது யார் விச் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிளானிங் வச்சுருப்பீங்களா? அந்த நம்ம நம்பி யார் வருவா அவங்க அப்படிலாம் இல்லைண்ணா. இப்போ உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், குட்டி குட்டி வீடியோஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ யாராச்சும் ஒரு ட்ரீம், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம், ஸ்கிரிப்ட் எழுதும் போதே நம்மளுக்கு தோணியிருக்கும் இதில் நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னா எனக்கு யோசிச்சதே இல்லையா? விஜய் சேதுபதி ப்ரோ வச்சு பண்ணலாம். சூப்பர். ஸோ விஜய் சேதுபதியோட சேர்ந்து கூடி சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அவ்வளோலாம் இல்லைம்மா, நிறைய ஸ்டார்டிங்ல பண்றாங்கன்னா நம்ம இப்போ பிகினர் லெவல்ல யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு தானே ஸ்டார்டிங் லெவல்ல பண்ண முடியும். நம்ம எடுத்த உடனேலாம் விஜய் சேதுபதி சார் வந்து எல்லா நியூ கமர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ப்ராப்ளி இந்த வீடியோ மூலமா இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அடுத்த படம் வந்தாலுமே இதை யூனிவர்ஸ் இஸ் லிசனிங் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த 10 million சப்ஸ்கிரைபர்ஸ் செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த டிஜிட்டல் டாக்ஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட ஆசை நிறைவேறணும் அப்படின்ற வாழ்த்துக்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி டு வைண்ட் அப், ஆயுஷ் ஆரோக்கியா எக்ஸ்போ அப்படின்ட்டு ஆயுர்வேதா பேஸ்ட் ஒரு எக்ஸ்போ கவர்மெண்ட் வந்து நடத்துகிறாங்க. ஆகஸ்ட் 28 31 வரைக்கும் சென்னையில் நடக்குது. ஸோ இந்த மாபெரும் எக்ஸ்போக்கு எல்லாருமே வரவேற்கிறேன் அண்ட் உங்களையும் வரவேற்கிறேன். அண்ட் ஆல்சோ ஆயுர்வேதா மெடிசன் இன் ரியல் லைஃப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட எதான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லை, நான் கோல்டுக்காக மட்டும் கொஞ்சம் ஒரு 3 months கிட்டத்தட்ட எடுத்தேன். பட் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் பெருசாக அதுக்கப்புறம் எடுக்கிறது இல்லை. அது சரியானதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், அவ்வளோதான். நீங்கள் இந்த ஆயுர்வேதா நான் அப்படி போனாலே பாட்டிக்கு கூப்பிட்டு போன ஞாபகம் எனக்கு. நான் 12th படிச்ச டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங் டைமாக பாட்டிக்கு சுகர் வந்த காரணத்தினால சென்னையில் வந்து ஒரு பேஸில் அத்தை சொல்லி கூப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஆயா கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. ஒரு 1 year வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக நல்லா இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஆயுர்வேதாவில். மற்றபடி நாங்கள் டீப்பாக இறங்கி எதுவும் இது வரைக்கும் இதுக்கப்புறம் மேபி பண்ணலாம். ஓகே டன். அண்ட் இந்த ஆயுர்வேதா எக்ஸ்போக்கு உங்களையும் வரவேற்கிறேன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 10 million சப்ஸ்கிரைபர்ஸ். அடுத்தது 20 million 30 million அப்படின்னு போகணுன்ட்டு வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ டிஜிட்டல். தேங்க்யூ. உன்னை பார்ப்பதால் இதயமும் நினைவதா விடிந்து போன வானில் இங்கே நிலவை. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட், ஈரோடு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness. Quench the thirst naturally.